ஹாய், இன்னைக்கு மூங் தால் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துடலாம். இப்போ வடித்து எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ தண்ணி வந்து நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதில் ஆல்ரெடி ஊறினதுனால அதுலேயே வந்து அரைச்சோம் அப்படின்னா அதுலேயே தண்ணி இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மூங் தாலில் வந்து நிறையவே ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி அயன் கண்டென்ட்டும் இதில் நிறையவே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறோமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இதில் வந்து சுத்தமாக எண்ணெயே இழுக்கலை. உங்களுக்கு வடை தட்டும்போது தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வடை ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. ஸோ இன்னொரு சைடு டர்ன் பண்ணிக்கலாம். வேகட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சட்னியோட சாப்பிட்லாம். இதை நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.